ஹாய், ஹலோ, வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். சேவிங்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, புக் வேல்யூனா என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் மார்க்கெட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது ஒரு ஸ்டாக் அன்னைக்கு என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ. பட் ஆனால் புக் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா அப்படி என்ன என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து குழப்பமா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, அ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது எங்கெங்கே ஒவ்வொரு வேல்யூ நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கரண்ட்டா அந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டில் என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இப்போ மார்க்கெட்டு நடந்துட்டுருக்க நேரத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மேலே ஏறும், அது வந்து கீழே இறங்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து எதனால இறங்குதுன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து தான். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஷேர் மார்க்கெட்டே சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு தான். இப்போ அந்த ஸ்டாக்குக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் ஏறும். அப்போ டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இறங்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் வந்து எப்படி நடக்கும், எப்படி இதாகும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்ல வர நியூஸ் வச்சு, வர அந்த அந்த ஸ்டாக்ல வர கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் வச்சு, அது எல்லாம் வச்சுன்னு தான் இந்த ஸ்டாக் வேல்யூ வந்து மேலே ஏறுறதும், மேலே இறங்குறதும் அது வந்து கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டான வேல்யூ கிடையாது. இது இது வந்து எந்த ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணி நம்ம 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 வந்து கொண்டு வரது கிடையாது. இது ஆக்சுவலா அந்த மார்க்கெட்ல வந்து இதாயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு வாலட்டிலிட்டிக்கு உட்பட்டது தான். இது ஃபிக்ஸ்டா இருக்காது. ஒரு வாலட்டிலிட்டிக்கு உட்பட்டது தான். ஸோ இதில வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து டைனமிக்கா இருக்கும். அப்புறம் ரிஃப்ளெக்ட் சென்டிமென்ட், அப்புறம் நாட் ஃபிக்ஸ்டு. இந்த ரீசன்ஸ் தான். அ ஸோ இப்போ நார்மலா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏன் ஏறணும்? ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏன் இறங்கணும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த இத வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷேர் மார்க்கெட்டே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இப்ப கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறுது, இறங்குது அப்படின்னா, அ இப்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, இது இப்படி போகணும். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல அப்படின்னா, இது வந்து இப்படி வரணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிரைவ் பண்ணி வர மாரியான ஒரு விஷயமா தான் இருக்கணும். இப்படியே தான் போகணும். இப்போ வந்து இது இது வந்து மார்ச்சு, இது வந்து இது வந்து ஜூலை இல்லன்னா ஆகஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மார்ச்ல வந்து இப்போ இது இது வந்து நல்லா இருக்கு. ரி ரிப்போர்ட் வந்து அந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து நல்லா 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 இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப வந்து இந்த பிரைஸ் வந்து இங்க இருக்கும். அப்ப அந்த அந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டுக்கான பிரைஸ் வந்து அங்கேயே தான் இருக்கணும். கன்டினியூஸா அப்படியே தான் வரணும். ஸோ அப்படி வந்துட்டு இந்த ஆகஸ்ட்ல வந்து ரிப்போர்ட் சரியில்ல அப்படின்னா, இது இப்படி இறங்கி இப்படியே தான் போகணும். அப்ப வந்து இந்த மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலா அது வந்து கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் தான் அது டிசைட் ஆக போகுது அப்படின்னா, அது அப்படி மட்டும் தான் இருக்கணும். ஆனால் அ ஒரு மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும் வச்சு அ அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு இருக்கிறதில்ல. அது ஆக்சுவலா நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது வரப்போகுது, ரிப்போர்ட் வரப்போகுதுன்னா, அந்த ரிப்போர்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன்ஸ்ல நெறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே மேல ஏறிட்டே இருக்கும். அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இது இருக்காது. அ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அது கன்டினியூஸா அப்படியே வந்து லைட்டா கிராஜுவலா அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில வந்து புதுசா புதுசா ஒரு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸுக்காக அப்படியே ரிவர்ஸ் எடுத்து மேல போக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கம்பெனில ஏதாவது ரைட் இருக்கு அந்த மாரி ஏதாவது நியூஸ் வரும். அந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் நல்லா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நியூஸ் வரும் அப்படி போகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேஸ் பண்ணி, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி, அத பேஸ் பண்ணியே தான் இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். அ ஸோ அ இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்ப மார்க்கெட்ல வந்து பிரைஸ் கரெக்ட் ஆகுது. அ இப்ப இது வந்து வேல்யூ கரெக்ட் ஆயிட்டுருக்கு, பிரைஸ் கரெக்ட் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி மார்ச்ல வந்து அதோட இது வந்து இவ்வளோ தான் இருக்கணும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அதோட அதோட வேல்யூ எப்படின்னா, அது வந்து இங்க தான் இருக்கணும். பட் ஆனா அது வந்து ஃபியூச்சர் குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, அது ஏறி அது எங்கேயோ இங்க இருக்கும். சப்போஸ் இங்க இருக்கும்.
ஸோ, நமக்கு வந்து இறங்குறப்ப அப்படியே கொஞ்சம் இப்படி வந்துட்டு இப்படியே மேலேயே போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, இதோட ஆக்சுவல் ஒர்த் நமக்கு இங்க தான் இருக்கு அப்படின்னா, ஆனா அது மேலேயே தான் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் எப்பயாவது கரெக்ட் ஆகும்போது, இல்ல வேற ஏதாவது ஒரு பேட் பேட் சென்டிமென்ட் வரப்ப இந்த செக்டாரே மொத்தமா அடி வாங்குறப்ப, இந்த ஸ்டாக்கு மத்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக்கு இதோட ஆக்சுவல் பிரைஸ்க்கு இங்க கீழ வந்துரும். ஆக்சுவல் பிரைஸ்க்கு வந்து நிக்குமானா, அப்படி கிடையாது. இது எப்படி அத தாண்டி மேல போச்சோ, அதே மாரி இத தாண்டி இப்படி கீழ போயிட்டு, திரும்ப ரிவர்ஸ் ஆயி, அது வந்து அங்க வந்துரும். ஸோ அதுதான். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டாக்குக்கு என்ன ஒர்த்தோ, ஃபண்டமென்டலி அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோக்கு ஒர்த்தோ, அதுதான் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் மாதிரி. அது ஒரு அதான் ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ மாரி அப்படி போயிட்டே இருக்கும். பட் ஆனா பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இத வந்து எக்ஸாக்ட்டா அது கூடயே ட்ராவல் ஆகாது. அது மேல போகும், கீழ வரும், இப்படி வரும், இப்படி வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கரெக்ஷன் அப்படிம்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா, டைம் கரெக்ஷன் நடக்கும். அ இப்ப இப்ப நம்ம பார்த்தது, இப்ப நமக்கு மேல இருக்க பிரைஸ் வந்து கீழ கீழ இறங்கி வந்துச்சு. இப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே போற மாரி இருக்கும். ஸ்ட்ரெய்ட் லைனா. பட் ஆனா இது ஸ்டார்ட்டிங்லயே இங்க வந்துருச்சு அப்படின்னா, இது இந்த இடத்துல தான் இந்த 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 வேல்யூ வரணும். இந்த வேல்யூ வந்து சப்போஸ் இது வந்து மார்ச் மார்ச்ல வருது. இது ஜூலை, இது ஆகஸ்ட், இது நெக்ஸ்ட் மார்ச். அப்ப முன்னாடியே இப்படி வந்துருச்சு அப்படின்னா, அப்ப இது 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 என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு சார்ட் பேட்டர்னுக்குள்ள அது வந்து திரும்ப திரும்ப மேல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள திரும்ப திரும்ப போயிட்டு வரும். இப்படி வரும், இப்படி வரும், மேல போகும், கீழ வரும், மேல போகும், கீழ வரும். ஸோ, அப்ப திரும்ப அந்த சார்ட் பேட்டர்ன் இங்க கம்ப்ளீட் ஆகுறப்ப, இங்க தான் அது எக்ஸாக்ட் வேல்யூக்கு வரும். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்கேயே இந்த வேல்யூ வந்துருச்சு. பட் ஆனா, அந்த அந்த வேல்யூக்கான ஒர்த்து அந்த கம்பெனிக்கு அந்த அந்த வேல்யூக்கான ஆக்சுவல் ஒர்த்து அந்த ஸ்டாக்குக்கும், அந்த கம்பெனிக்கும் இன்னும் வந்திருக்காது. ஸோ, அதனால டைம் கரெக்ஷன் சொல்லுவோம் இத வந்து. சேம் பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதத்தான் நம்ம டைம் கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ, இங்க வந்ததுக்கப்புறம், அப்புறம் திரும்ப அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அது மேல ஆக்சுவல் வேல்யூ அது மேல போகுது அப்படின்னா, அந்த டைம்ல தான் அது பிரேக் அவுட் ஆகும். அந்த டைம்ல அது பிரேக் அவுட் ஆகி திரும்ப அது வந்து அப்படியே மேல போயிட்டே இருக்கும். ஸோ, இப்படி கன்டினியூஸா இப்படி இப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, இதுதான் இதுதான் டார்கெட்டும்போம். இது ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் டார்கெட். இது 2க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் டார்கெட். ஸோ, இது பிரேக் அவுட் ஆகி மேல போச்சுன்னா, அ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் இங்க மேல வரும். சப்போஸ் இது 1000 இருக்கு. இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 500 இருக்கு அப்படின்னா, அ இப்ப இது வந்து 1000 + 500 1500 தான் இதோட டார்கெட். 1500 வரைக்கும் போகும். அப்படிங்கிறத டெக்னிக்கல் படி இதோட டார்கெட். இத வச்சு தான் பிரேக் அவுட் ஆகி இப்படி போறத வந்து நம்ம வந்து கேட்ச் பண்றது. ஸோ, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அதோட ஆக்சுவல் வொர்த் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்சுவல் வொர்த்துக்கு நீங்க பிரைஸ் டக்குனு மேல போயிடுச்சுன்னா, பிரைஸ் மட்டும் கீழ இறங்கி வருது பிரைஸ் கரெக்ஷனு. இல்ல நமக்கு வந்து அது வந்துட்டு அந்த டைம் இன்டர்வலே நமக்கு கரெக்ட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம். இதுதான் மார்க்கெட் பிரைஸ் மூவ்மென்ட், மார்க்கெட் பிரைஸ் இத வச்சு நம்ம பார்க்குறது. ஸோ, மார்க்கெட் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம். அது வந்து எப்படி அது வந்து எத பொறுத்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னன்னா, ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரொமோட்டர்ஸு இப்ப அவங்க பப்ளிக் வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பப்ளிக் வரலான்னு சொல்லி முடிவு பண்ணி, அவங்க கம்பெனில இருக்க மொத்த இதையுமே ஷேர்ஸா அவங்க வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டார்ட்டிங் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ரூ. 1,00,000 அவங்க வந்து இ இ ஒரு ரூ. 10,00,000 போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ரூ. 10,00,000 போட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி அத கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டெவலப் ஆயி, அது வந்து கொஞ்சம் அப்படியே அது நல்லா ஒரு பெரிய இடத்த அடைஞ்சு, அவங்க பப்ளிக் லிஸ்டிங் வரலான்னு சொல்லி வராங்க. அப்ப பப்ளிக் லிஸ்டிங் வரப்ப ரூ. 10,00,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்க வந்து 1,00,000 ஷேர்ஸ் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி பண்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 10,00,000. ஸோ, அந்த 1,00,000 ஷேர்ஸ் விடுறாங்கன்னா, அது வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 10 அவங்க கணக்கு. அதாவது அங்க 10,00,000 போட்டா தான் அது வந்து ரூ. 10 எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அவங்க ஷேர்ஸ வெளியிடுறப்ப அவங்களோட அவங்களோட ஷேருக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறத இந்த ப்ரொமோட்டர்ஸ் போட்ட காச வச்சு அவங்க ஸ்டார்ட்டிங்ல போட்டிருப்பாங்க. அது வந்து நெட் ஒர்த்தாவும் இருக்காது. அ வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது. அவங்க ஸ்டார்ட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண வேல்யூக்கு ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த வேல்யூ படி அவங்க ஃபேஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ, ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 10 தான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த ஷேரோட நெட் ஒர்த் ஆக்சுவல் ஒர்த் அது 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மார்க்கெட் பிரைஸும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஆஸ் பெர் த டாக்குமெண்ட் அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கம்பெனி இது பண்றப்ப, ஸ்டார்ட் பண்றப்ப அவங்க போடுற வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. அது நார்மலா 10 இருக்கும். அ நா நார்மலா அது வந்து 10 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்புறம் வந்து 1 வரும். அந்த மாரி வரும். இது எப்படி கம்மியாகும் அப்படின்னா,
இப்ப ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் வேல்யூ வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்டின்னா, இத அந்த ஸ்டாக் 1:2 அப்படி குடுக்குறாங்க 1:2 அப்படி குடுக்குறாங்க அப்டின்னா, இப்போ உங்கள்ட்ட 10 ஷேர் இருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா 20 ஷேர் ஆயிரும். அப்ப 20 ஷேர் ஆகுறப்ப, அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10லருந்து 5க்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். இதே சம்டைம்ஸ் வந்து 1 ஷேருக்கு 5 ஷேர் தராங்க அப்டின்னா, அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10லருந்து 2க்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். ஸோ இப்படி தான் ஃபேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த கம்மியாகுது. அது எல்லாம் இதாகுறது. ஸோ 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் அந்த மாரி போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இல்ல இடையிலேயே போனஸ் ஷேர்ன்னு தரலாம். ஸோ போனஸ் ஷேர் அப்படின்னா என்னன்னா, போனஸ் ஷேர் குடுக்குறப்ப ஃபேஸ் வேல்யூல வந்து எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. இப்ப அது 10 இருக்கு அப்படின்னா, அந்த 10 வந்து அப்படியே இருக்கும். அந்த ஃபேஸ் வேல்யூ மாறாம அடிஷனல் ஷேர் வந்து இவங்க குடுப்பாங்க. அப்ப வந்து ஒரு ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 2, ஒரு ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 3 அந்த மாதிரி அப்படி குடுப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, போனஸ் ஷேர் அப்படிங்கிறது. ஸோ ஃபேஸ் வேல்யூ எப்படி ஸ்ப்ளிட் எப்படி கம்மியாகும், அதிகமாகும் அப்படின்னா, இந்த இதுபடி தான். நீங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் தர அது வந்து பை 2னா அது பை 2 10 வந்து 5 ஆகும் அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் இது 1 வரைக்கும் தான் கம்மியாகும். அதுக்கு கீழ போகாது. ஸோ 1 வரைக்கும் தான் அது வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ அந்த மாரி போயிரும். இதுதான் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஃபே ஃபேஸ் வேல்யூ எப்படின்னா, டிஃபரன்ஸ் என்னன்னா, இத வந்து பார் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. தி ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக் ஆர் பாண்ட் as stated by the issuing company. In the context of shares, it is value printed on a share certificate and does not change with the market condition. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துருப்போம். இப்ப தான் நம்ம டிஜிட்டலா ஷேர் வாங்கிட்டு இருக்கோம், ஷேர் வித்துட்டு இருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் சர்டிஃபிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் தான் இருக்கும். அப்ப இந்த ஷேர் சர்டிஃபிகேட்ல இந்த ஃபேஸ் வேல்யூ தான் குடுத்துருப்பான். இந்த ஷேரோட வேல்யூ இவ்ளோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் அதில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக் ஆர் பாண்ட் ஆஸ் ஸ்டேட்டட் பை த இஷ்யூயிங் கம்பெனி. அந்த ப்ரொமோட்டர்ஸ ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ் தான் இது ஃபேஸ் வேல்யூ. ஸோ அது டாக்குமெண்ட்ல அது அந்த வேல்யூ தான் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து திரும்ப அவங்க வந்து ஸ்பிளிட் தரப்ப இது பண்றப்ப கம்மியாகும், அதிகமாகும் அது வேற விஷயம். பட் ஆனா ஸ்டார்ட்டிங்ல டாக்குமெண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ கீ பாயிண்ட்ஸ். செட் பை த கம்பெனி அட் த டைம் ஆஃப் இஷ்யூவன்ஸ் 1, 10, 100 அந்த மாதிரி. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மார்க்கெட் ப்ரைஸ் விச் ஃப்ளக்சுவேட்ஸ். மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா இது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. இது ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ தான் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் டிவிடெண்ட்ஸ். அது இது சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா, டிவிடெண்ட் வந்து அ இவ்வளோ பர்சன்டேஜ் தரோம், இவ்வளோ இது தரோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸில அது வராது. இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ₹1000 இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 1% தரேன், 2% தரேன்னா ரூ. 10 ரூ. 20 கிடையாது. 1% அப்படின்னா ஃபேஸ் வேல்யூலேருந்து 1%. ஸோ அது வந்து 50% ஆஃப் டிவிடெண்ட் 10 ஃபேஸ் வேல்யூ மீன்ஸ் ரூ. 5 இப்போ வந்து உங்களுக்கு வந்து 50% ஆஃப் ஷேர் தரேன் அப்படின்னா, அது ரூ. 2000 இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1000 டிவிடெண்ட் தராங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்குன்னா, அதில தான் 50% ரூ. 5 ஷேருக்கு அந்த மாதிரி. ஸோ ஃபேஸ் டிவிடெண்டுங்கிறது பர்சன்டேஜ் சொல்றது ஃபேஸ் வேல்யூலேருந்து தான் வரும். ஃபார் பாண்ட்ஸ் இட்ஸ் த அமௌண்ட் இஷ்யூர் ப்ராமிஸ் டு பே அட் மெச்சூரிட்டி. இப்போ சப்போஸ் அதே கம்பெனி வந்து பாண்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னா, அ அது மெச்சூரிட்டி ஆகுறப்ப இந்த அமௌண்ட் வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஷேர்ஸ் இஃப் அ கம்பெனி ஷேர் அதுதான். இப்போ ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கலாம். அது வந்து ட்ரேடு ஆயிட்டு இருக்குது ரூ. 300 ஆக்கலாம். பட் ஆனா அக்கவுண்டிங்க்கு, டிவிடெண்ட் டிக்ளரேஷன்ஸ்க்கு, ரெகுலேட்ட ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் வேல்யூ தான் மெயினா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது என்னென்னு பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ. புக் வேல்யூ இஸ் த வேல்யூ ஆஃப் அ கம்பெனிஸ் அசெட்ஸ் as recorded on its balance sheet minus its liabilities. It represents the net worth of equity of the company and when divided by the total number of outstanding shares it gives the book value per share. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அசெட்ஸ் மைனஸ் லையபிலிட்டிஸ். அதாவது ஒரு கம்பெனிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ்ன்னு இருக்கும். லையபிலிட்டிஸ்னா கடன்னு இருக்கும். ஸோ கடன் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி இவ்வளோ அசெட்ஸ் வந்து அந்த கம்பெனிக்குன்னு இருக்கும். அத வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேரால டிவைட் பண்ணா வரது தான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. அதுதான் ஒரு ஷேரோட புக் வேல்யூ அப்படின்னு சொல்றது. இது வந்து இப்ப இப்ப வந்து பிளைண்டா ஒரு பிளைண்டா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப அந்த கம்பெனி வந்து இன்னைக்கே திவாலாயிருச்சு அப்படின்னா, அந்த கம்பெனிய ஃபுல்லா வித்து இது பண்ணா, ஒரு ஷேருக்கு எவ்வளோ காசு வருமோ, அதுதான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. இப்ப புக் வேல்யூவோட ஃபார்முலா என்னன்னா, அ
புக் வேல்யூ ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் தான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. இது அந்த ஒட்டுமொத்த ஸ்டாக் கம்பெனி அதுக்கு மொத்தமாக வரும். ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னா புக் வேல்யூ பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதுதான் இது. அதை தாண்டி நீங்கள் நார்மலாக எந்த அப்ளிகேஷன் போனாலும் எது போனாலுமே புக் வேல்யூனால அவன் பெர் ஷேருக்கு தான் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி புக் வேல்யூ தனியாக புக் வேல்யூ பெர் ஷேர் தனியாகலாம் கொடுத்துருக்க மாட்டான். புக் வேல்யூனாலே ஒரு ஷேருக்கு தான் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த கம்பெனிஸ் அக்கௌண்டிங் வேல்யூ நாட் த மார்க்கெட் வேல்யூ. இது வந்து அந்த கம்பெனியோட அந்த பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாம் வச்சு வர அக்கௌண்டிங் வேல்யூ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், மார்க்கெட் வேல்யூவில். இண்டிகேட்ஸ் வாட் ஷேர் ஹோல்டர் வுட் தியரிட்டிக்கலி ரிசீவ் இஃப் த கம்பெனி வேர் லிக்விடேட்டட். இந்த கம்பெனியை வந்து மொத்தமாக விற்று இருக்கிறத பூரா அவங்க பணமாக மாற்றுறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. ஏ யூஸ்ஃபுல் மெட்ரிக் ஃபார் வேல்யூ இன்வெஸ்டிங். இஃப் மார்க்கெட் ப்ரைஸ் லெஸ் தேன் புக் வேல்யூ த ஸ்டாக் மே பி அண்டர் வேல்யூடு. இப்போ வந்து புக் வேல்யூ வச்சு நம்ம வந்து அது அண்டர் வேல்யூவா இல்லை ஓவர் வேல்யூவான்னு சொல்லலாம். புக் வேல்யூ விட ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். புக் வேல்யூ விட ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ புக் வேல்யூங்கிறது சரி, ஓகே, இது பார்த்து முடிச்சிடலாம். சப்போஸ் கம்பெனி ஹேஸ் total asset 500 crore, total liabilities 200 crore na, outstanding shares 10 crores na, total assets minus total liabilities 300 crores divided by 10 crores போட்டோம்னா 30 per ஷேருக்கு வரும். ஸோ இப்போ வந்து ஒரு அந்த ஷேரோட புக் வேல்யூ 30, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30 கம்மியாக இருந்ததுன்னா அது அண்டர் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஷேர் இருக்குது, அந்த ஷேரோட புக் வேல்யூ அந்த இப்போ எல்லா ஷேருக்குமே நீங்கள் புக் வேல்யூ பார்க்கணுமானா அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சில ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய 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 பில்டிங் கட்டியிருப்பாங்க, நிறையா லேண்டு குடோன்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க, மிஷினரிஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் போடுறப்ப அவங்களுக்கு அசெட்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால புக் வேல்யூ அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த ஐடி பிஸ்னஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப அவங்களுக்கு நீங்கள் புக் வேல்யூ பார்க்குறது வந்து புக் வேல்யூ பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. புக் வேல்யூ நீங்கள் மேக்ஸிமம் எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் புக் வேல்யூ பார்க்குறது அட்வைசபிள். இப்போ ஒரு பேங்கிங் ஸ்டாக்கு புக் வேல்யூ விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அது வந்து அண்டர் வேல்யூ வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுலேயும் நீங்கள் பேங்கிங் ஸ்டாக் வாங்குறப்ப நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ புக் வேல்யூ வந்து நீங்கள் பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஓகே அப்படிங்கிற மாதிரி. இதுதான். மற்றபடி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, அப்புறம் வந்து இந்த எல்என்டி, அதெல்லாம் எல்என்டிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டிசிஎஸ்னு போகிறப்ப இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி போகிறப்ப, சிடிஎஸ்எல், கேஃபின் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரிலாம் போகிறப்ப உங்களுக்கு அசெட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு புக் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. இதே இது அவங்க அசெட்ஸ்ன்னு போட்டிருக்கதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க டெக்ஸ்டைல்ஸில் அவங்க ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் இப்போ வந்து ஒரு மாடலில் ஒரு பனியன், ஒரு 10,000 பனியன் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த டிஷர்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை, அந்த டிஷர்ட் சரியாக போகல அப்படின்னா அந்த 10,000 டிஷர்ட்டுமே ரெடியாகி கம்பெனிக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அசெட்டில் இருக்கும், ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும், அசெட்டில் இருக்கும். பட் ஆனால் அது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாதால உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வராது. பட் ஆனால் அது வந்து அசெட்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை அசெட்டில் வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா அது பிரேக்கப் பார்க்கணும். அந்த அசெட்டில் வந்து இந்த அசெட்டில் இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் நிறைய இதுக்கு வந்து அது யூஸே இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு சப்போஸ் அது ரா மெட்டீரியலாக இருக்குது, அவங்க பனியனாக இல்லை, இது வந்து ரா மெட்டீரியலாக தான் இருக்குது, பஞ்சு தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, நம்ம எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னா அது வந்து அசெட்டில் காமிக்கலாம். அது உங்களுக்கு ஒர்த்து தான். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை வேறு டிசைனில் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு திரும்ப நீங்கள் விற்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் டிசைன் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்கன்னா அது விற்கலை அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அது நீங்கள் அசெட்டில் காமிக்க முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். இதே இது இப்போ வந்து
ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப எல்&டினே வச்சுக்கலாம். எல்&டியோ இல்ல ஏதோ ஒரு ப்ரிகால் அந்த மாரி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க பில்டிங் வாங்கி வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் இத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் மட்டும் தான் இப்படி ஆகும். அப்ப அந்த கம்பெனிஸ் வந்து நெறைய லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. பில்டிங்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க லேண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி லேண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன வேல்யூக்கு வாங்குனாங்களோ, அந்த வேல்யூ மட்டும் தான் அவங்க வந்து அசெட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா இந்த 20 இயர்ஸ்ல அது வந்து பல மடங்கு ரொம்ப அதிகமாயிருக்கும். அப்ப அவங்க அவங்க வந்து ஒரு 1,00,000 வாங்கியிருக்கலாம். இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, அ 60 லேக், 70 லேக், 1 crore கூட போலாம். ஏன்னா லேண்ட் வேல்யூலாம் அவ்ளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு எல்லா பக்கமுமே. ஸோ அப்படி அது வந்து அவ்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல நீங்க நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பேலன்ஸ் ஷீட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அசெட் இருக்கு. நம்ம பேலன்ஸ் ஷீட் அத பத்தி ஃபுல்லா பின்னாடி பார்க்கலாம். அது பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதில எது எது முக்கியங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்ப ஜஸ்ட் இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பேலன்ஸ் ஷீட்ல நீங்க போய் பார்க்குறீங்க அப்படின்னா, அ அ இந்த அசெட்ல நீங்க பிரேக்கப்ல போய் பார்க்கணும். அப்ப அவங்க லேண்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. லேண்டுனா அது எங்க இருக்கு அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லன்னா நீங்க நெட்ல பார்த்தாலும் தெரியும். அப்படி பார்க்குறப்ப, அதோட ஆக்சுவல் ஒர்த்த விட அது வந்து கம்மியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது வந்து புக் வேல்யூ கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து அது வெளிய தெரியாமயே இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த ஊர்க்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்ல அது அந்த கம்பெனி வெளியூர்ல இருக்குன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஸோ நீங்க ஃபுல்லா நீங்க ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்றீங்க. ஃபுல்லா நீங்க டெப்த்தா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இது எல்லாமே நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த வேல்யூ அந்த அந்த லேண்டுக்கே அவ்வளோ வேல்யூ இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து அவ்வளோ அத அத வந்து ரெப்ரசன்ட் பண்ணல. ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயம் இன்னும் வெளிய பெருசா யாருக்கும் தெரியல. இதெல்லாம் வெளிய தெரியாம இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த நேரத்தில அந்த ஸ்டாக்க நீங்க துணிஞ்சு எவ்வளோ வேணா வாங்கி போடலாம். ஸோ பின்னாடி இந்த எல்லா விஷயமும் மார்க்கெட்ல வந்து தெரிய தான் போகுது. எதையுமே வந்து இப்ப நீ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப ஒரு 10,00,00,000 பேர் மார்க்கெட்ல இருக்காங்க. நம்ம நம்ம வந்து ஒரு கடைசி ஒரு 5,00,000 இருக்கன்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். நமக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ்லேருந்து, குஜராத்தியன்ஸ்லேருந்து, மு மும்பைல இருக்கவங்கலேருந்து அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்லயே இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸு, அப்புறம் இந்த மாரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம எப்பயாவது வந்து மார்க்கெட் பார்த்துட்டு இருக்க நம்மளே இவ்வளோ அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரா ரியலைஸ் பண்ணி வர அந்த ஷேர் பிரைஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதில ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து ரொம்ப எல்லா ரீசென்ட்டா இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கேஎம்சிஹெச் சொல்லலாம். கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலு. அது வந்து ஸ்டார்ட்டிங்ல கம்மியா கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் அது வந்து பிசினஸ் நல்லா பெருசாச்சு. ஹாஸ்பிட்டல் பெருசாச்சு. பட் ஆனா, அவங்க இருக்கிற லேண்ட் வேல்யூ வந்து கன்னா பின்னான்னு அதிகமாச்சு. அவங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கிட்டயே அது ரொம்ப பெரிய இடம். ரொம்ப இது. ஸோ அது கன்னா பின்னான்னு அந்த வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஆனா அவங்ககிட்ட வந்து அது கம்மியா தான் அது வந்து அவ்வளோ ரெப்ரசன்ட் ஆகல உள்ள அப்படிங்கிறப்ப, அந்த நேரத்தில யாரெல்லாம் வாங்கி போட்டாங்களோ, அவங்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 10 டைம்ஸ், 15 டைம்ஸ்க்கு மேல அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். அந்த மாரி வாங்கி போட்டவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான். புக் வேல்யூ அப்படிங்கிறது ஃபண்டமென்டல் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. புக் வேல்யூ வந்து எந்த ஸ்டாக்குக்கு பார்க்கணும், எந்த ஸ்டாக்குக்கு பார்க்கக்கூடாது. அப்ப புக் வேல்யூ நீங்க பார்த்தா அத பிளைண்டா வந்து எடுத்துக்கக்கூடாது. அத அது அசெட்ல போய் பார்க்கணும். அந்த அசெட்ல வந்து என்னென்ன இருக்கு? எப்படி எப்படி அத எப்படி நம்ம வந்து இது பண்றது? அதில வந்து எத கன்சிடர் பண்ணணும், எத கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்ப அசெட்டுன்னு எடுத்துட்டாலே எதெல்லாம் நீங்க வந்து அசெட்டா எடுத்துக்கணும், எதெல்லாம் அசெட்டா எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அந்த அந்த அசெட்ல வந்து எதெல்லாம் உங்களுக்கு அ அ எ எதெதெல்லாம் உங்களுக்கு ஒர்த்தான அசெட்டு, எதெதெல்லாம் இந்த கால்குலேஷனுக்கு இதாகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து எதெதெல்லாம் ஆக்சுவல் ஒர்த் அங்க போட்டிருக்காங்க, ஆக்சுவல் ஒர்த் போடாம இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சம்டைம்ஸ் நான் சொன்ன டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸாம்பிள் மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் அவங்க அசெட்ஸ்ல போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி நெறையா இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி வந்தீங்கன்னா, புக் வேல்யூ அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான டூல். ரொம்ப 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 தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன். மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூக்கு நாமினல் வேல்யூ ஆன் த செக்யூரிட்டி. அதாவது அந்த ப்ரமோட்டர்ஸு அந்த டாக்குமெண்ட்ல என்ன வேல்யூ குடுத்துருக்காங்களோ அதான் ஃபேஸ் வேல்யூ. புக் வேல்யூ வந்து நெட் வொர்த் ஆஃப் த கம்பெனி. மார்க்கெட் வேல்யூங்கிறது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்ளிகேஷன் வந்து அக்கவுண்டிங் அண்ட் லீகல் கான்டெக்ஸ்ட்டுக்கு. அப்புறம் புக் வேல்யூங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகும். மார்க்கெட் வேல்யூங் வந்து
பையிங் அண்ட் செல்லிங்க்காக யூஸ் ஆகும் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ரிலேஷன்ஷிப் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாத வரைக்கும், அந்த மாரி எந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் இல்லாத வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். புக் வேல்யூங்கிறது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ ஹிஸ்டாரிக் அந்த நெட் ஒர்த்து செக் பண்ணி அதில் இருக்க உள்ளார்ந்த மதிப்பு தான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறது. மார்க்கெட் வேல்யூங்கிறது டைனமிக் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங். Significance relevant for issuances, relevant for valuations, reflects current market sentiment. Calculation stated on the instrument. இது assets minus liabilities. இது determined by market forces. ஸோ இதுதான் ஃபேஸ் வேல்யூனா என்ன, புக் வேல்யூனா என்ன, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்னங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது, அதோட ரிலேஷன்ஸ் என்ன, அதோட டிஃப்ரென்சஸ் என்ன, எது எது எதுக்காக யூஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூங்கிறதும் புக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறதும், அது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு செக் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதாவது நான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இந்த வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இது சப்போஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் ஷேர் மார்க்கெட் பற்றின இன்னொரு டாபிக், இன்னொரு முக்கியமான விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.